ஆக்சுவலா பார்த்தா இவரு 3 டைம் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அங்க முதல்வரா இருக்காங்க சார். ஆனா அந்த மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதி எதுவுமே அவர் நிறைவேத்தல சார். மகளிருக்கு உரிமை தொகை ரூ. 1000 தர்றேன்னு சொன்னாரு. மாசம் நீங்க ரூ. 30 கட்டுனா போதும் வீட்டுக்கு வந்து நான் RO வாட்டர் வாட்டர் தர்றேன் அப்படின்னு சொன்னாங்க. அ அங்க இருக்க ரோடுகள் நல்லா போட்டு தரேன்னு சொன்னாரு. சாக்கடைகள கிளீன் பண்றேன்னு சொன்னாரு. குப்பை சார். எங்க பார்த்தாலும் குப்பை சார். ஒரு டெல்லி எவ்வளவு நீட்டா இருக்கணும். நம் இந்தியாவினுடைய தலைநகரம். ஆனா குப்பை கடை ஆக்கி வச்சிருக்காருங்க சார். அது மட்டும் இல்லாம அவர் மேல அதிகமான ஊழல் குற்றச்சாட்டுகள். நமக்கு எல்லாமே ஊழல் குற்றச்சாட்டுகள கேட்டு கேட்டு நம்ம பழகிட்டோம். ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து என்னைக்கு பஞ்சாப்ல ஆட்சிய பிடிச்சாரோ, அன்னைக்கே வந்து அவருடைய ஆட்டிட்யூட் எல்லாமே மாறிடுச்சு. எல்லாமே நடிப்புன்றாங்க சார். மக்கள்ட்ட பார்த்தா நான் வந்து சாதாரண மனுஷன். நான் சொந்தமா கார் வாங்க மாட்டேன். எனக்கு செக்யூரிட்டி வேணாம் அப்படின்னு சொன்னவரு இன்னைக்கு இசட் பிளஸ் பாதுகாப்புல இருக்கிறாரு. அவர் போற ஒவ்வொரு காருமே வந்து பல பல கோடிகள் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஒரு முதல்வருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா வேணும். ஆனா அவர் வந்து ஆடம்பரம், அது மட்டும் இல்லாம அதிகமாக ஊழல் குற்றச்சாட்டு. அந்த ஸ்டேட் மக்கள் அவர் கவனிக்கவே இல்லைங்க சார். அதுதான் உண்மை.